அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் ஒரு கோளத்தினுடைய ஆரமானது ஒரு உருளையினுடைய அடிப்பகுதியினுடைய ஆரத்திற்கு சமம். இரண்டின் மொத்த கன அளவு 7/3 πr3. உருளையினுடைய உயரம் h எனில் h/r மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கோளத்தினுடைய கன அளவு 4/3 πr3 நமக்கு தெரியும். உருளையினுடைய கன அளவு πr²h. அப்போ இந்த இரண்டினுடைய கூடுதல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனால் இந்த கோளத்தினுடைய கன அளவு 4/3 πr³ கூட்டல் இந்த உருளையினுடைய கன அளவு πr²h, இதனுடைய மதிப்பு நமக்கு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க 7/3 πr³. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் கூட்டணும். அப்போ கூட்டுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கி πr³ இருக்குது, இங்கே πr² இருக்குது. இந்த பையும் பொதுவாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம், பொதுவாக எடுத்துக்கலாம், πr². இப்போ இந்த πr² இதில் வெளியில் எடுத்துட்டோம். அப்போ இதில் என்ன இருக்குது, ஒரு r மட்டும் இருக்குது. அப்போ 4/3 r கூட்டல் இங்கே πr² வெளியில் எடுத்துட்டோம். அப்போ h மாத்திரம் இருக்குது, ஈக்குவல் டு 7/3 πr³. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இங்கேயும் என்னெல்லாம் பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த r³ நம்ம r² r அப்படின்ட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த r²யும் இந்த r²யும் கட் பண்ணிடலாம். இந்த பையையும் கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே 7/3 r இருக்குது, இங்கே 4/3 r இருக்குது, கூட்டல் h இருக்குது. அப்போ நம்ம h/r கேட்டிருக்கிறாங்க. அப்போ h நம்ம பக்கம் வச்சுக்கிடுங்க. 7/3 r இங்கே இருக்கக்கூடிய 4/3 r அந்த பக்கம் போகும்போது கழித்தலாம் மாறிடும். அப்போ 4/3 r. இப்போ இந்த ரெண்டுக்கும் பொது மடங்கு நம்ம 3 எடுத்துக்கலாம். அப்போ 7r இருந்து 4r கழிச்சோம்னாக்கி நமக்கு என்ன கிடைக்கும், 3r/3 கிடைக்கும். இந்த 3யும் கட் பண்ணிடலாம். அப்போ ஹச்சினுடைய மதிப்பு நமக்கு r கிடைக்கி. இப்போ நமக்கு h/r கேட்டிருக்கிறாங்க. அப்போ h = r கிடச்சிருக்கு. இதுக்கு கீழே பகுதி 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கிராஸ் பெருக்கலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய r அங்கே தொகுதியில் இருக்கிறது இங்கே வரும்போது பகுதியாக மாறிடும். அப்போது இங்கே இருக்க 1 அங்கே போயிடும். அப்போ 1/1 என்னது தான், 1 தான். அப்போ h/r மதிப்பு 1. நமக்கு பார்த்தீங்கன்னாக்கி ஆப்ஷனில் சி ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.